பாலு என்ற கரடி ஒன்று காட்டில் வசித்து வந்தது. அது மிகவும் பலசாலி. ஆனால் அதற்கு சட்டென்று கோபம் வந்துவிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காடே அதிரும்படி கர்ஜிக்கும். அதே காட்டில் சிட்டென்ற அணில் ஒன்று இருந்தது. அது எதையும் நிதானமாக யோசித்து செய்யும் குணம் கொண்டது. அதனால் அது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாள் பாலுவுக்கு கடுமையான பசி. இரை தேடி அலைந்த பொழுது ஒரு உயரமான மரத்தின் உச்சியில் பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. அதை பார்த்ததும் அதன் நாவில் எச்சில் ஊறியது. பாலு அவசரமாக மரத்தில் ஏற முயற்சித்தது. ஆனால் அதன் பெரிய உடம்பால் கிளைகளை சரியாக பிடிக்க முடியவில்லை. பலமுறை முயற்சி செய்தும் அது கீழே விழுந்தது. இதனால் பாலுவுக்கு கோபம் தலைக்கேறியது. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று மரத்தை பார்த்து கூறிவிட்டு மரத்தின் அடிமரத்தை தன் பலம் கொண்டு அசைத்தது. இதை பார்த்த அணில், நண்பா, கோபப்படாதே. மரத்தின் மறுபக்கம் இருக்கும் கொடியை பிடித்து ஏறினால் சுலபமாக தேனை எடுத்து விடலாம் என்று கூறியது. கோபத்தில் இருந்த பாலு சிட்டுவின் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அது இன்னும் வேகமாக மரத்தை அசைத்து அதன் வேகத்தில் தேன்கூடு கிளைகளிலிருந்து அருந்து நேராக பக்கத்தில் இருந்த சேற்றுக்குள் விழுந்தது. தேன் முழுவதும் சேற்றில் கலந்து வீணானது. பாலுவின் கோபம் தணிந்து வருத்தம் சூழ்ந்தது. அப்பொழுது சிட்டு, பார்த்தாயா, கோபத்தில் யோசிக்காமல் செயல்பட்டதால் நல்ல உணவு வீணாகிவிட்டது. இதைத்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் என்றது. பாலு தன் தவறை உணர்ந்து அன்று முதல் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நிதானமாக யோசித்து செயல்பட்டால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதுதான்.